பிரைஸ் லார்ட். பிரைஸ் டிவி நேயர்கள் அனைவர்களும் இந்த வீடியோ மூலம் பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக மனுக்குல பாவ பரிகாரத்திற்காக இந்த பூமியில் மனிதனாக வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ பரிகாரத்திற்காக எவைகளை எல்லாம் நிறைவேற்றி வேண்டியிருந்ததோ அத்தனை விஷயங்களையும் இயேசு நிறைவேற்றினார். மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாவ பரிகாரத்திற்கான சாப பரிகாரத்திற்கான எல்லா விதமான ரட்சிப்புக்கான விலைக்கிரயங்களையும் இயேசு செலுத்தினார். இயேசு யூத மத தலைவர்களால் பிடிக்கப்பட்டு தொடர் விசாரணைகள் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு பிலாத்து என்கிற ரோம அரசாங்கத்தினுடைய பிரதிநிதித்துவம் அளிக்கிற ஒரு கவர்னராக, தேசாதிபதியாக அவர் இயேசு கிறிஸ்துவின் மரண தண்டனையை அவர் அறிவித்து அரசாணை பிறப்பித்து அதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மத்திய பகுதியிலே பாலஸ்தீன மண்ணில் கல்வாரி மலை மேலே கொல்கொதா என்கிற இடத்தில் சிலுவையில் 2 கள்ளர்கள் நடுவிலே அவர் அறைந்து அவர் பாடுகளை அனுபவித்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரம் முதல் அவர் தம் ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டு அடக்கம் பண்ணுகிற நேரங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட காலையில் 9 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் நடக்கிற சம்பவங்களாக இருக்கிறது. மிக முக்கியமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாக இருந்தபடியினால், அதாவது நம்முடைய வழக்கத்தின்படி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்பது யூதர்களுக்கு ஓய்வு நாள். அந்த முந்தைய நாளிலே அவர்கள் இதை நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுடைய வழக்கத்தின்படி அந்த சரீரம் ஓய்வு நாள் அன்றைக்கு சிலுவையில் இருக்கக்கூடாது. ஆகையினால் அவர்கள் அதை பெற்று சிலுவையிலிருந்து இறக்கி அனுமதிகளை பெற்று அடக்கம் பண்ணுகிறார். யூதர்களை பொறுத்தவரையிலும் ஓய்வு நாள் என்பது ஆரம்பிப்பது சாயங்காலத்திலே ஆரம்பிக்கிறது, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில். அப்போ இவ்வளவு நேரத்திற்குள்ளாக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தே ஒரு 7 வார்த்தைகளை அவர் பேசினதாக வேதமும் நமக்கு சொல்லித் தருகிறது, சரித்திரங்களும் கற்றுத்தருகிறது. அந்த 7 வார்த்தைகளை அது பொன் வார்த்தைகள் என்றும் சொல்லுகிறதுண்டு, கோல்டன் வேர்ட்ஸ். மாத்திரமல்ல, தமிழில் சிலர் சொல்வார்கள் சிலுவையில் பூத்த 7 பூக்கள் அப்படிம்பாங்க. அதாவது இந்த 7 வார்த்தைகளும் மனுக்குலத்திற்கென்று மிக முக்கியமாய் பார்க்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய வார்த்தைகளாய் இவைகள் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசுவை அந்த கபாலஸ்தலம் என்கிற இடத்தில் சிலுவையில் அறைகிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்த பிறகு immediately right after crucifixion இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் 34வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே,
இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை கிட்டத்தட்ட காலையில் நம்முடைய நேர கணக்குப்படி 9 மணிக்கு, யூதர்களுடைய கணக்குப்படி 3ஆம் மணி நேரம், அவர்களுக்கு 1ஆம் மணி நேரம் 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. நம்முடைய 6 மணி, அவர்களுக்கு 1ஆம் மணி என்று ஆரம்பிக்கிறது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட உடனே அந்த இடத்துல நம்ம கவனிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நேரம் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது நாம் அதை கவனிக்க முடியும். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய நேர கணக்குப்படி காலை 9 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். அவரை அறைந்துவிட்டு, அவரை அறைந்த ரோம படையாளிகள், சேவகர்கள் சிலுவைக்கு கீழ் கொஞ்சம் அந்த பக்கமாக உட்கார்ந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று லூக்கா 23:34 சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம், இந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை எப்பொழுது பேசப்பட்டது என்றால், சிலுவையில் அறையப்பட்ட உடனே இயேசு பேசின வார்த்தை இது. அது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தம்முடைய பாடுகளின், தன்னுடைய வேதனைகளின் ஆரம்பம் அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த சிலுவை மரத்தில் தொங்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் பாடுகளும் வேதனைகளும் வருத்தங்களும் தனிமைகளும் மிக உக்கிரமாக இயேசுவை பாதித்திருந்த அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் இந்த ரோம அரசாங்கத்தினுடைய, பேரரசினுடைய தண்டனை முறைமைகளை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சிலுவையினுடைய மேன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சிலுவை மரணம், இந்த பழக்க வழக்கம் என்பது ரோமர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. மிக முக்கியமாக குற்றவாளிகள், கலகம் பண்ணுகிறவர்கள், அடிமைகள், இப்படிப்பட்ட குற்றம் நடப்பித்தவர்களுக்குத்தான் சிலுவை மரணம் கொடுக்கிறதுண்டு. அதுவும் சாதாரண ஒரு குற்றவாளியை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து விசாரித்து சாட்டையினால் அடித்து அவர்களை போக விடுவார்கள். ஆனால் சிலுவை மரணம் அப்படிங்கிற பொழுது கொடும் குற்றவாளிகள், தேசத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள், அடிமைகள், குற்றம் செய்தவர்கள், அரசுக்கு விரோதமான குற்றம் நடப்பித்தவர்கள், அப்படிப்பட்ட, அதாவது தேசத்தில் 2ஆம் பிரஜைகள் என்று கருதப்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட அனைவருக்குமே சிலுவை மரணம் என்று ஒரு தீர்ப்பு வந்துவிட்டதென்றால் அவர்களை பிடித்து அவர்களை அடித்து, சாட்டையினால் அடித்து அவர்களுடைய மாம்சங்களை எல்லாம் பிட்டு எடுத்து விடுவார்கள். நம்ம எழுதப்பட்ட சரித்திரத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், சரீரத்தின் மாம்சங்கள் எல்லாம் பறித்து கொள்ளப்படும், அதை சிதைத்து எடுத்து விடுவார்கள். அப்படி எடுத்த பிறகு மரத்திலான பெரிய 2 கம்புகள் இருக்கும், நீளமாக குறுக்கு கம்புகள். அதன் மேலே அந்த குற்றவாளியை படுக்க வைத்து பல முறையில்
சிலுவையில் அறைவார்கள். ஒன்று, சிலரை இந்த குற்றுயிராக அடித்து கைகளையும் கால்களையும் கட்டி தொங்க விடுவார்கள். அப்படியும் நடந்திருக்குது, வரலாறு நமக்கு சொல்லித்தருது. ஆனால் சிலரை சிலுவையில் ஆணிகளால் அடித்து அவர்கள் தொங்க விடுவார்கள். இப்படி நடக்கும். இப்படி செய்துவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். அந்த சிலுவையில் தொங்குகிற மனிதன், அந்த குற்றவாளி கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டே இருப்பான். இதுதான் கொடூர மரண தண்டனை. உடனடியாக மரணம் வராது. சரித்திரத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய மரணம் பல நாட்களாக சம்பவிக்கும். அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தே பல நாட்களாக அவர்கள் தொங்கி மரிக்க நேரிடும். அதை சரித்திரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை தான் இயேசு கிறிஸ்து இங்கே பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த மரண தண்டனை பொதுவான அவமானத்தை அடையாளப்படுத்துகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறதுனா, பொதுவான அவமானத்துக்கு அடையாளமாக இது கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த குற்றம் நடப்பிக்கப்பட்ட இந்த நபரை கொடூரமாக பாடுகளுக்குட்படுத்தப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் இவன் மரிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படிப்பட்ட ஒரு கடும் தண்டனை முறை, சிலுவை மரணம், அது அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இதை பார்க்கிற சமூகத்திற்கு ஒரு பயம் வர வேண்டும். இனி யாரும் இப்படிப்பட்ட தவறுகள் செய்ய துணியக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இந்த சிலுவை தண்டனை முறைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சிலுவை மரணத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் பொந்தியு பிலாத்து, கவர்னர், தேசாதிபதி, அவர் நீதியாக நியாயமாக விதிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவுடனே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் முக்கியமாய் கவனிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இயேசு மட்டும் இல்லை, நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிருக்கிறாங்க சரித்திரத்தில். ஆனால் அந்த சிலுவையில் அறையப்பட்ட பிறகு வேதனையின் உச்சக்கட்டத்தில் அறையப்பட்டு தொங்குகிற மனிதர்களெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசுவார்களாம், பொதுவாக சபிப்பார்களாம், தூஷிப்பார்களாம், விரக்தியில் இன்னும் ஆவேசத்தில் பயங்கரமாக பேசுவாங்க, மற்றவர்களை இழிவுபடுத்தி. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் இருந்து வித்தியாசம் உள்ளவராய், அவர் சொன்ன வார்த்தை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்து யாரெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்கிறார்? யார் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது? நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ரோம சேவகர்கள், படையாளிகள். அவரை ஆணிகளால் சிலுவையில் கடாவின அந்த ரோம சேவகர்களை பார்த்து சொல்றார், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். யூத மத தலைவர்களை பார்த்து எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தினவர்கள் அவர்கள். அவர்களுக்காக இயேசு அவர்களை மன்னியும் என்று சிலுவையில் கதறுகிறார். மூன்றாவதாக, ஒரு திரள் ஜனக்கூட்டம் கடந்த 3.5 வருடங்களாக தன்னிடத்தில் நன்மை பெற்ற வெகுஜனம் இருக்கிறார்கள். தன் கரத்தினால் அற்புதங்களை பெற்றவர்கள், தன் கரத்தினால் உணவை உட்கொண்டவர்கள், தன் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு தினத்திற்கு முன்பு வந்து சத்தமிடுகிறார்கள், இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று. நன்றி அறியாத ஜனம்
அந்த ஜனத்தையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மாத்திரமா 12 சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களில் ஒருவன் தன்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தானே, அவனை நம்பி உண்மை உள்ளவன் என்று எண்ணி கனமான பொறுப்பை அவனுக்கு கொடுத்திருந்தார். யூதாஸ் இஸ்காரியோத். அந்த யூதாஸ் தன்னை முத்தமிட்டு காட்டி கொடுத்திருக்கிறான். அந்த யூதாஸ் காரியத்தை நினைத்து இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மாத்திரமா 6வதாக நாம் கவனிக்க முடியும், தன்னை தனித்து விட்டு சென்ற அப்போஸ்தலர்கள் வாழ்விலும் சாவிலும் பேதுரு இப்படி சொல்லுகிறார், உன்னோடு கூட மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன், கட்டப்பட ஆயத்தமா இருக்கிறேன். இப்படியெல்லாம் வீர வசனம் பேசின அப்போஸ்தலர்கள் அவர் பிடிக்கப்பட்டார் என்று அறிந்தவுடன் அவரை தனித்து விட்டு ஓடினார்களே, அவர்களை நினைத்து இயேசு மன்னிப்பை கோருகிறார். மாத்திரமா, மிக முக்கியமாய் முழு மனுக்குலத்தையும் அவர் நினைத்து சொல்லுகிறார். ஆவிக்குரிய ரீதியாக அந்த மரணத்துக்கு காரணமாயிருந்த நம்மையும் நினைவு கூர்ந்து, உலகத்தில் இனி பிறக்கப் போகிற ஒவ்வொரு மனிதனையும் நினைவு கூர்ந்து, நம்முடைய பாவங்கள் அல்லவா அவர் சிலுவையில் மரிப்பதற்கு காரணமாக இருந்தது. நம்முடைய துரோகம், நம்முடைய அவிசுவாசங்கள், அதற்காகத்தானே இயேசு சிலுவையில் மரிக்கிறார். நம்ம எல்லாம் நினைவு கூர்ந்து இயேசு சிலுவையில் ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மன்னிப்பின் வார்த்தை என்பது இயேசு சிலுவையில் மொழிந்த வார்த்தை ஒரு சிறு கூட்டத்திற்கோ சிறு சமூகத்திற்கோ உரியதல்ல. உலகளாவிய ஒரு மன்னிப்பின் பெரும் சத்தம் அது சிலுவையில் மொழிந்தது. இன்னும் கொஞ்சம் நாம் வேத வசனத்துக்குள்ளே நாம் கண்டிப்பாக இதை கவனிக்க வேண்டும். இது ஏதோ விபத்தாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நீங்கள் வேதத்தில் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பி வாசிப்பீர்களானால், ஏசாயா அதனுடைய 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே நிறைவேற்றுகிறார். சிலுவையில் தாம் தொங்கியிருக்கிற பொழுதும் கர்த்தர் இயேசு தம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒன்றையும் தவறவிடக்கூடாது என்று அதன் நிறைவேறுதலை கவனமாய் அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மன்னிப்பை குறித்து இயேசு சொன்ன அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று நாம் கவனிப்போம். அப்படின்னா, நீங்கள் லூக்கா 24வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த 34வது வசனத்தை நாம் கவனிக்கிற பொழுது அங்கே வேதம் 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த மன்னியும், ஃபர்கிவ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூல பாஷை
அதனுடைய கிரேக்க வார்த்தை அஃபீமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் விடுவித்து விடு, இல்லாவிட்டால் ரத்து செய், ஒரு கடனை ரத்து செய், டு கேன்சல் அ டெப்ட். இன்னும் சொல்ல போனா பாவங்களை அப்புறமாக விலக்கு. இதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இயேசு இந்த இடத்துல ஜெபிக்கிற மன்னியும் என்கிற வார்த்தை ஒரு உணர்வின் அடிப்படையில் இருந்து வருகிற வெறுமையான மன்னிக்கிற வார்த்தை அல்ல, சட்டபூர்வமாக குற்ற உணர்வுகளை ரத்து செய்கிற ஒரு வார்த்தையையும் ஜெபத்தையும் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஏறெடுக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து வெறும் மன்னியும் என்று நாம் செய்தவைகளை மறப்பதற்கு ஏறெடுத்த ஒரு ஜெபம் இல்லை இது. மாறாக என்மேல் சுமத்தப்பட்டிருந்த தண்டனையை ரத்து செய்து, ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டு சட்டபூர்வமாக எனக்குள்ளும் உங்களுக்கும் உள்ளும் இருந்த குற்ற உணர்வுகளை ரத்து செய்கிற ஒரு ஜெபத்தை இயேசு சிலுவையில் ஏறெடுக்கிறார். மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, பிதாவே, இவர்கள் தங்கள் இக்னோரன்ஸில் இருக்காங்க, அறியாமையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். வசனத்தில் வருது, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இது போலத்தான் அறிவில்லாமையினால் அவர்கள் சிலுவையில் என்ன அறைஞ்சிருக்காங்க. பாவத்தில் இருக்க காரணம் அவர்கள் அறிவில்லாமையினால. உண்மையிலேயே இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் நிறை தவறி இருக்கிறது உண்மை. இவர்களுக்குள்ள இருக்கிற குற்றம், பாவத்துக்கு காரணம் இவர்கள் நிறை தவறி இருக்கிறார்கள். ஒழுக்கத்தில் இவங்க இல்லை. ஆனால் ஏன் தெரியுமா அது நடந்துச்சு? ஆவிக்குரிய ரீதியாக இவர்கள் குருட்டாட்டத்தில் இருக்கிறதுனால தான் இந்த செயல்களை செய்கிறார்கள். கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் வெளியரங்கமான அற்புதங்களை, அடையாளங்களை செய்திருக்கிறார், போதித்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தங்கி இருக்கிறார். எவ்வளவோ சாட்சிகள், யோவான் ஸ்நாபகன் சாட்சி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், அற்புதங்கள் சாட்சி கொடுக்கிறது, வேத வசனங்கள் சாட்சி கொடுத்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு சாட்சிகள் இருந்தும் அன்றைக்கு இவரை மேசியா என்பதை அறியக்கூடாமல் அவரை சிலுவையில் அறைய என்ன காரணமாக இருந்துச்சு? அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் குருடர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் இயேசு சொல்றார், for they do not know. அவர்கள் அறியாமல் செய்கிறாங்கப்பா, அவர்களை மன்னியும் என்று இயேசு கேட்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்க எதனால இயேசுவை சிலுவையில் அறைஞ்சீங்க? அறியாமையினால. இன்றைக்கும் என்னை கேட்கிற தேவனுடைய ஜனமே, அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய செயல்கள் எல்லாம் அறியாமையினால் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாயிற்று. நமக்குள் குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள் நமக்குள் ஆழமாய் பற்றி பிடித்திருக்க காரணம் நம்முடைய அறியாமையின் செயல்கள். ஆனால் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்கள் அறியாமையின் காலங்களுக்காக அவர் பிதாவை நோக்கி பார்த்து அதன் தண்டனைகள் ரத்து செய்யப்படும்படிக்கு
அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லை? வேதத்தில் இன்னும் இந்த வார்த்தையை குறித்து ஆழமாக சிந்திப்போம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார் என்பது இந்த இடத்துல அழகாக தெரிய வருது. நீங்கள் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லி தருகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வசனம் சொல்லி தருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு மத்தியஸ்தராய் வெளிப்படுகிறார். ஒரு பிரதான ஆசாரியன் செய்கிற ஊழியத்தை இயேசு சிலுவையில் செய்து முடிக்கிறார். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்குது, நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் உண்டு என்று வசனம் சொல்லியிருக்கிறது. உண்மையிலேயே அவர் தமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த மத்தியஸ்தர் என்கிற கடமையை நிறைவேற்றுகிறார். ஒரு மகா பிரதான ஆசாரியராய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே ஒரு நற்செய்தியை கூட நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. எப்போ இயேசு மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார்? எப்போ? மனம் திரும்புதலுக்கு முன்னமே மன்னிப்பின் வேண்டுதல் இயேசு ஏறெடுத்திருக்கிறார். ரோம சேவகர்கள் இன்னும் மனம் திரும்பல. நல்லா கவனிக்கணும். ரோம சேவகர்கள் இன்னும் மனம் திரும்பல. கள்ளர்கள் இன்னும் மனம் திரும்பல. சீசர்கள் மனம் திரும்பல. யூதாஸ் காரியோத்தோ இல்ல நன்மையை பெற்று தூஷித்த ஜனங்களோ இன்னும் மனம் திரும்பல. ஏன்? நானும் நீங்களும் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து மன்னிப்புக்கான வேண்டுதலை, பாவ தண்டனைகள் கேன்சல் பண்ணப்பட வேண்டும் என்கிற வேண்டுதலை அவர் சிலுவையில் ஏறெடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மன்னிப்புக்கான ஆயத்தத்துக்குள் ஜனங்கள் இன்னும் வரவில்லை. இயேசு இவர்களை மன்னியும் என்று ஜெபிக்கிற பொழுதும் சிலுவைக்கு முன்பாக நின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பரியாசம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார்கள். நீர் தேவனானால் இறங்கி வாரும், மேசியாவானால் இறங்கி வாரும், அநேகரை விடுவித்தாயே, உன்னை நீயே விடுவித்துக்கொள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஸ்டில் பீப்புள் ஆர் மோக்கிங் அட் ஹிம், பரியாசம் செய்கிறாங்க. பட் ஜீசஸ் வாஸ் interceding for their forgiveness, for their cancellation of debt, of punishment of sin. எவ்வளவு நல்ல ஒரு கர்த்தர்! இந்த நல்ல தெய்வத்தை விட்டுட்டு யாரிடத்தில் ரட்சிப்புக்காக அலைகிறோம்? இயேசு பாவ பரிகாரியும் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவரும் என்பதற்கு இதைவிட பெரிய ஒரு உதாரணம் நமக்கு தேவைப்படுவதில்லை. இந்த இடத்தை நான் இப்படி விளக்க விரும்புகிறேன். கிருபை மனம் திரும்புதலை முந்தி செல்லுகிறது. ஒரு விசை கூட சொல்றேன், கிரேஸ் precedes repentance. ஓவர்டேக் பண்ணி போகுது கிருபை. மற்றொரு வார்த்தையில் சொல்றேன், ரட்சிப்பு என்பது மனிதனிடத்தில் இருந்து அல்ல துவங்குவது. ரட்சிப்பை தேவனே இனிஷியேட் பண்றார், ஆரம்பிக்கிறார். ரட்சிப்பு அவர்கிட்ட ஆரம்பிக்குது. ரட்சிப்பின் கிரியை நீ செய்யல, அவர் தொடங்கின பிறகுதான் நீ மனம் திரும்பவே செய்கிற. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பார்க்கும் கண்களை தேவன் தந்ததற்காக கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது நியாயம் என்று ஒன்று இருக்கிறது, அதே மற்ற பகுதியில் இரக்கம்னு ஒன்று இருக்கு. நியாயமும் இரக்கமும்
தேவனுடைய மாற்றமில்லாத கோர் வேல்யூஸ், ஒரே விதமான குணாதிசயங்கள், ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட் இருக்குது. பாவம் என்பது உண்மை, யதார்த்தம், அது உண்மை. ஆனால் அந்த பாவம் உண்மைன்னா அதுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு லா இருக்கு, அது தண்டனை. Sin requires judgment, நியாய தீர்ப்பு உண்டு பாவத்துக்கு. ஆனாலும் இருப்பினும் இயேசு ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் அவர் மன்னிப்பை, இரக்கத்தை அவர் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார். He offers mercy, இரக்கம். சிலுவை என்பது உண்மையாகவே அது ஒரு பெரிய சந்திப்பின் ஸ்தலமாக இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய அன்பும் சந்திக்கிற ஒரு இடம்தான் சிலுவை. அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் மீட்பும் விடுதலையையும் இயேசு தருகிறவராக இருக்கிறார். முதல் வார்த்தையே மன்னிப்பின் வார்த்தை. முதல் வார்த்தை இங்கே சிலுவையில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்கலாம். இணைந்திருந்தால் உங்களுக்கு இது கவனிக்க முடியும். முதல் வார்த்தையே மன்னிப்பின் வார்த்தை. கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்தது என்கிற வார்த்தை. ரட்சிப்பு ஆரம்பிக்கிறதே மன்னிப்பில் தான் ஆரம்பிக்கிறது, பூரணத்தில் முடிகிறது, செயல் நிறைவேறுதலில் முடிகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இந்த முதல் பகுதியில் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவர் மன்னிப்பை போதித்தார். 70 முறை மன்னிக்கணும் ஒரு நாள் ஒரு மனிதனை சொல்லி தந்தார். மன்னிப்பை ஜபத்தில் கற்றுக் கொடுக்கிற பொழுது மன்னிப்பை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி கொடுத்தார். மன்னிக்கப்பட்டவன் பிறரை மன்னியாவிட்டால் மன்னிக்கப்பட்ட விஷயங்கள் கேன்சல் ஆகும் உவமையின் மூலம் சொல்லிக் கொடுத்தார். அந்த இயேசு சிலுவையில் மன்னித்தார். எப்போ? ஆழமாய் காயப்பட்ட பொழுதும் இயேசு மன்னித்தார். மன்னிப்பு கேட்காவிட்டாலும் இயேசு மன்னித்தார். அநியாயமாய் நடத்தப்பட்டாலும் மன்னித்தார். அப்படின்னா தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் காயங்களின் நடுவில் மன்னிக்க வேண்டிய நிர்பந்த நிலை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் கிருபை தருவாராக. மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நாம் மன்னிக்க வேண்டி இருக்கிறது. கிருபை தரணும் ஆண்டவர் அதற்கு. நான் அநியாயமாய் நடத்தப்பட்டாலும் மன்னிக்க வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா இயேசு இந்த சூழ்நிலைமையில் மன்னித்திருக்கிறார். அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த பாடுகள் நடுவிலும் இயேசு சிலுவையில் ஜெபிக்கிறது நமக்கு பயங்கரமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. பொதுவாக சிலுவையில் தொங்குகிறவர்கள் சபிப்பார்களாம். இயேசு சபிக்கவில்லை, அவர் ஜெபிக்கிறார். சிலருடைய ஜெபமே கசப்பா இருக்கும். ஒரு ஸ்தலத்தில் நான் கூடுகைக்கு பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். போகும் பொழுது அங்கே ஒரு ஜெப விண்ணப்பத்துக்காக சபை ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அவர்களை நியாயம் தீரும், நியாயம் தீரும், நியாயம் தீரும்னு எல்லாரும் வைராக்கியமா ஜெபிக்கிறாங்க. இயேசு அப்படி கசப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை. அன்பின் நிறைவோடு பாடுகளின், காயங்களின், வேதனைகளின், வருத்தங்களின், தனிமையின், கைவிடப்படுதலின் உச்சகட்டத்தில் நின்று கொண்டு நமக்காக மன்னிக்க வேண்டுதல் செய்கிறார்.
இன்றைக்குள்ள சமூகத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள சமூகத்துக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது. தங்கள் அறியாமையினால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இன்றைக்குள்ள சமூகம் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிரசங்கிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை ஒருபொழுதும் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், நானும் நீங்களும் செய்ய வேண்டியது இந்த சமூகத்திற்கு பிரசங்கிப்போம், ஜெபிப்போம், நியாயம் தீர்க்காமல் இருப்போம், ஆக்கினைக்குட்படுத்தாமல் இருப்போம். சிலுவையில் அந்த நேரத்திலும் இயேசு வெளிப்படுத்தின அதே தன்மை நம்மிலிருந்தும் வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.